அப்ப டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்ங்கிற பேரை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வந்து சமீப காலமாவே விஜய் டிவியின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சீசன்ல வந்தது பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்மேன் ஸ்டார், அப்புறம் கானா வினோத், இந்த பாரு, இவங்க மட்டும்தான் தெரியுது. மீதிய ஆட்கள்லாம் அவங்க என்ன கேட்டகரியில வந்தாங்க, எப்படி உள்ள வந்தாங்க, சொல்லி கொடுத்து பேசுறாங்களா? எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். பிக் பாஸ் இப்ப நடக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். பிக் பாஸ்ங்கிறது 100% ஸ்கிரிப்டட் தான். அம்பேத்கர் பேரை கூட நீங்க வந்து பயன்படுத்த முடியாம பீப் போடக்கூடிய வந்தீங்கன்னா, அவர் ஒரு சமூகத்தின் தலைவர் கிடையாது, ஒரு சாதி தலைவர் கிடையாது, ஒரு மத தலைவர் கிடையாது. இந்தியாவினுடைய அரசியலும் சட்டத்தை எழுதிய ஒரு தலைவரினுடைய பேரை நீங்க பீப் போடுறீங்க அப்படின்னா, உள்ள நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறாங்கன்னு பாக்குறோம். நிறைய தேவையில்லாத காசிப்ஸ் போகுது. அதுக்கெல்லாம் பே போடலையே சார். இப்ப அம்பேத்கர் ஐயா பேர் சொன்னோடனே போட்டிருக்காங்களே, அதுதான் இந்த கேள்வி. மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸை பற்றி நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போ ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ புதுசாக வந்து பிக் பாஸை பற்றி நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். நீங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி, சினிமா ரீதியாகவும் சரி, நிறையா கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ பிக் பாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் நிறையா பேர் வந்த கருத்து, பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கலங்க, பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வந்துட்டு அதை பற்றி நிறையா வந்துட்டு ரீல்ஸ்லையோ இதுலேயும் அவங்கள கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரு காணொலி வந்து சார், அங்கே ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அதில் வினோத்னு ஒருத்தவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ கற்ற கல்வி வந்து உன் சமூகத்துக்கு பயன்படலைன்னா நீ சாவதற்கே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல பீப் போட்ட மாதிரி அந்த வார்த்தையை, அவர் அந்த தலைவரோட பேர் வரல. அந்த தலைவர் இல்லைன்னா இங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த தலைவரோட பேர் அங்க வரல. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபாதர், இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்மளுடைய ஆக்டோட சுதந்திரத்தோட இருக்கிறோம்னா அவர் அன்னைக்கு எழுதி வச்சதுதான். கண்டிப்பா சார். சிறப்பான ஒரு சட்டத்திட்டத்தை உலகத்தில் எந்த நாடும் கொடுக்காத ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவர் வந்து டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கோட்டை தான் எடுத்து அவர் பேசுறாரு. அந்த ஒரு இதுல, நீ கற்ற கல்வி உன் சமூகத்துக்கு பயன்படவில்லை என்றால் நீ சாவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பீப் போட்டு சொல்லியிருக்கிறாருங்க. அப்ப டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்ங்கிற பேரை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதான் புரியல சார். அதான் என்ன கைட்லைன்ஸ் வச்சிருக்கீங்க? அவர் யார்? நீங்க அவர் வந்து ஒரு சினிமா பாடகர்கள் பார்த்து பேசக்கூடிய விஷயங்களை பேசுறீங்க, ஒரு கவிஞர் சொன்ன கவிதைகளை எடுத்து பேசுறீங்க, ஒரு சினிமா பாடலை பத்தி பேசுறீங்க, அதை விட கேவலமான வார்த்தைகளை அங்க பயன்படுத்துறீங்க, இரட்டை அர்த்த வசனங்களை பயன்படுத்துறீங்க. இதை விட இந்தியாவினுடைய அரசியல் ஆசான் அவருடைய பேரை நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது எந்த கைட்லைன்ஸ்ல நீங்க அதை வந்து பீப் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சமீப காலமாவே விஜய் டிவியின் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இருமொழி கொள்கை சம்பந்தமான ஒரு டிபேட் நடந்துச்சு. அந்த எபிசோடே சில நேரங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல சில பேருடைய கருத்துக்களை வந்து கட் பண்ணப்பட்டுச்சு, பீப் போடப்பட்டது, சில பேருடைய எபிசோடே தூக்கிட்டாங்க. அப்ப இந்த வார்த்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவருடைய பேரை சொல்வதற்கு இது உண்மையிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இப்ப இந்த பொதுவாகவே பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த விஜய் டிவி வேற, இப்ப இருக்க விஜய் டிவி வேற. இப்படி ஏன் சார்? இல்ல, விஜய் டிவி வந்து முதல்ல இருந்தவங்க இப்ப வேற ஒரு குரூப் வாங்கிட்டாங்க. சரி. வாங்கினதுல இருந்தே அவங்க ஒரு சார்பாவே அது போய்கிட்டு இருக்கிறதாகத்தான் நிறைய விமர்சனங்கள் வருது. இப்ப பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிக் பிரதர்னு ஒரு நிகழ்ச்சி. இது பிக் பிரதர் தான். பிக் பிரதர் வந்து இங்கிலாந்துல நடத்தக்கூடிய ஒரு டெலிவிஷன் ஷோ. இது எப்படின்னா, செலிபிரிட்டிஸோடைய லைஃப் வந்து நம்ம லைவா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். அப்போ தமிழ்நாட்டில இருந்து, இந்தியாவில இருந்து ஷில்பா ஷெட்டி போனாங்க. ஷில்பா ஷெட்டி போய் அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, ரேசிசம் பார்க்குறாங்கன்னு அவங்க பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த கான்செப்ட் அப்படியே பேஸ் பண்ணி தான் இந்தியா முழுவதும் பிக் பாஸ் சொல்லி நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் நடத்துறாங்க, கேரளாவில் நடத்துறாங்க, நிறைய ஹிந்திலையும் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் கமலஹாசன் பண்ணார், கிட்டத்தட்ட 7 வருஷம் பண்ணியிருக்காரு. ஆமா, 7 வருஷம். இது 8வது வருஷம். கமல் பண்றப்ப என்னன்னா, அதுல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும், தகவல் வரும், நம்மளுக்கு தகவல் வரும். ஏன்னா அவர் கத்துக்கிட்டு அத்தனை விஷயத்தையும் எங்கேயாவது சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு புத்தகத்தை சொல்லுவாரு, அவரோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை சொல்லுவாரு, முக்கியமான சில நாங்கள் நடந்த நிகழ்ச்சிக்கு உண்டான எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு, யாரையா ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்துவாரு, ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துவார், நிறைய ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ரெண்டாவது, நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவரை விட வயது ரொம்ப குறைவான ஆட்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கூட காது கொடுத்து கேட்பார். இன்னைக்கு நமக்கு கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை. ஆனா கமல் மாதிரியான ஒரு லெஜண்ட் வந்து அந்த 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 ஹவுஸ்ல பண்ணக்கூடிய அத்தனை சேட்டையும் பொறுமையா கேட்பாரு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாரு, கோவப்பட மாட்டாரு, நீட்டா அதை கொண்டு போயிட்டு இருந்தார். அவர் சில காரணங்களால அதை பண்ண முடியல. விஜய் சேதுபதி வந்ததுக்கு பிறகு ரொம்ப அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆர்டிஃபிஷியலாக இருக்குது.
இல்லாம அந்த கண்டஸ்டண்டா வர்றவங்களும் யாருன்னே பல பேருக்கு தெரியல. தெரியல. இந்த சீசன்ல வந்தது பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அப்புறம் கானா வினோத், இந்த பாரு, இவங்க மட்டும் தான் தெரியுது. மீதி ஆட்கள்லாம் அவங்க என்ன கேட்டகரியில வந்தாங்க, எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு ஃபினான்சியலா வரக்கூடிய தகவல் என்னன்னா, பிக் பாஸ் இப்போ வந்து பெரிய லெவல்ல ஃபினான்சியலா ஸ்டக்கா இருக்கு. ஸ்பான்சர்ஸ் பெருசா வரல. ஸ்பான்சர்ஸ் இல்ல. காசு கூட அவ்வளவு ஆமா. கொடுத்து இப்ப காசு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சீசன் 6, 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிராண்ட் வந்து மெயின் ஸ்பான்சர் இருப்பாங்க. ஆமா. அந்த பிராண்ட் இன்னைக்கு இந்த இதுல இல்ல. பாத்துருப்பீங்க, நோட்டீஸ் பண்ணா தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதனால ஸ்பான்சர் இல்ல. பெரிய கெஸ்ட்டை உள்ள கொண்டு வர முடியல. ஏனோதானோன்னு தான் நடத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை இவங்க பிக் பாஸ் நடக்குமா நடத்துவாங்கன்னு நடக்காதானே தெரியல. சந்தேகமா தான் ஓகே இருக்கு. ஓகே. ஏன்னா பெருசா அவங்களுக்கு இந்த முறை அவங்களுக்கு பிசினஸ் இல்ல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, டிஆர்பி ஏத்துறதுக்காக இவங்களே உள்ள வந்து ஒரு மாதிரி எல்லை மீறி போற டபுள் மீனிங் வசனங்க அதான் கூட பயங்கரமா போயிட்டு சொல்லி கொடுத்து பேசுறாங்களா? எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். பிக் பாஸ் இப்ப நடக்கிறது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். பிக் பாஸ்ங்கிறது 100% ஸ்கிரிப்டட் தான். சோ மக்கள் எல்லாம் வந்துட்டு மக்களை எல்லாம் வந்து அடிக்ட் ஆகி அது ஒரு டிவி சீரியல் பாக்குற மாதிரி, டிராமா பாக்குற மாதிரி தான். அப்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்துல கூட அண்ணன் வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், இது கலாச்சார சீரழிவு, இவங்க வந்து உள்ள எல்லாத்தையுமே வந்து லைவா காமிச்சிட்டு இருக்காங்க. டிவிங்கிறது நம்ம குடும்பத்தோட வீட்டுல உட்காந்து பாக்குறதுன்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ் ஷூட்டிங் கேட் முன்னாடியே போயிட்டாரு. ஆர்ப்பாட்டம் சட்டமன்றத்திலையும் பேசினார். அப்ப இதை வந்து இந்த டிஆர்பி ரேட் ஏத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. இன்னைக்கு உச்சபட்சமா போய் அம்பேத்கர் பேரை கூட நீங்க வந்து பயன்படுத்த முடியாம பீப் போடக்கூடிய வந்தீங்கன்னா, அவர் ஒரு சமூகத்தின் தலைவர் கிடையாது, ஒரு சாதி தலைவர் கிடையாது, ஒரு மத தலைவர் கிடையாது, இல்ல வேற யாராவது அவர் மீது உள்ள ஒரு குற்ற பின்னணி கிடையாது. இந்தியாவினுடைய அரசியலும் சட்டத்தையும் எழுதிய ஒரு தலைவரினுடைய பேரை நீங்க பீப் போடுறீங்க அப்படின்னா, உங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்கீங்க, என்ன நோக்கத்தோடு இருக்கீங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா. இது திட்டமிட்டே பண்ணாங்களா இல்ல எதர்ச்சியாக நடந்த? சார் உள்ள நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிறாங்கன்னு பாக்குறோம். நிறைய தேவையில்லாத காசிப்ஸ் போகுது. அதுக்கெல்லாம் பீப் போடலையே சார். இப்ப அம்பேத்கர் ஐயா பேர் சொன்னோடனே பீப் போட்டிருக்காங்களே, அதுதான் இந்த கேள்வி. அதுதான் பெரிய வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. ஒரு என்ன நடக்குது, என்ன மாதிரியான சித்தாந்தத்தில் உள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இது சித்தாந்த ரீதியாக பார்க்கணும். இப்ப அந்த கான்ஸ்டியூஷனுக்கே இன்னைக்கு நம்ம ஆபத்தா இருக்கு. ஒவ்வொரு பக்கமா அவங்க மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை அவங்க 300 தொகுதிகளுக்கு மேல அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் தூக்கிட்டு அவங்க புதுசா ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷன்ல பல திருத்தங்களை பண்ணிட்டாங்க. பல திருத்தங்கள் ஒன்னொன்னா திருத்தங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபுல் மெஜாரிட்டி இருந்தாங்கன்னா அதை அப்படி தூக்கி வச்சு புதுசா வேற இவங்க சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிடுவாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதின ஐபிசி இல்ல. ஐபிசிங்கிற பேர் இந்தியன் பீனல் கோடுங்கன்னா அவர் எழுதி வச்சு. ஆமா ஆமா. நீங்க ஐபிசி எடுத்துட்டு பிஎன்ஒய்எஸ்னு அதாவது பாரத நியாய சேகான்னு சொல்லி ஏதாவது சான்ஸ்கிரிட் வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அதான் அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஆபத்து அப்படின்னு நீங்க அரசியல் கட்சிகள்லாம் வந்து சொல்லும் போதே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் சார். ஐபிசி அப்படின்றது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, அந்த ஆக்ட சொல்லி அந்த நம்பரை சொல்லும் போதே பவர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஎன்ஒய்எஸ் என்னமோ பேர் சொல்றாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிற அந்த மாதிரி வருது. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஆபத்தா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த பேரையே இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை பண்றீங்கன்னா, இதை நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரமா அதை கடந்து போக முடியாது. இதுக்குள்ள ஏதோ அவங்க ஒரு எதர்ச்சியா நடந்த விஷயம் மாதிரி தெரியல. ஓகே. அப்ப யாரோ சொல்லிருக்கணும்ல சார், இந்த பேரை போடக்கூடாது, இந்த பேருக்கு பீப் போடுங்க அப்படின்னு சொன்னனாலதான் பீப் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக. இல்ல அவர் பெரிய தலைவர் அப்படிங்கறனால வந்து பீப் போட்டிருப்பாங்களா? இல்ல, அவர் அரசியல் கட்சி தலைவர் கிடையாதுல. அவர் ஒரு சார்ந்து இப்ப காங்கிரஸ் கட்சி தலைவரோ இல்ல பிஜேபி தலைவரா இருந்தா கூட நீங்க வந்து அவரை வந்து நீங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம். அவரை வந்து ஒரு பொதுவான தலைவர். பாஜகவும் ஏத்துக்கிறது, காங்கிரஸும் ஏத்துக்கிறது. அவருடைய நிலை எல்லா நாளும் போய் காங்கிரஸும் மாலை போடுது, பிஜேபி மாலை போடுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் மக்களுக்கான தலைவர். அவர் சொன்ன ரூல்ல தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். லேடிஸ் இப்படி உட்கார்ந்து பேசி கேள்வி கேட்டு இருக்கோம்னா அவர் கொடுத்த அந்த கான்ஸ்டியூஷன் போட்டு வச்சிருந்தாங்க. கண்டிப்பா அவ்வளவு முற்போக்கா எழுதி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி எழுதிய வந்து இந்தியாவினுடைய ஃபாதர் ஆஃப் லா அவருடைய பேரை நீங்க சொல்றதுக்கு நீங்க மாறிங்கன்னா என்ன சித்தாந்தத்தில் இருக்கீங்க, உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னங்கிறது புரியல. கண்டிப்பா. சோ இந்த கேள்வி நம்ம வச்சிருக்கோம். இதை பார்த்துட்டு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் நீங்க சொன்னீங்க. கமல் சார் இருக்கும்போது சில விஷயங்கள் கரெக்டா கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தா அம்பேத்கர் அவர்கள் பேரை வந்துட்டு பீ போடாம போட்டு இல்ல, இது ப்ரோக்ராம் ஒருத்தவங்க பண்றாங்க. இது ஒரு பிரைவேட் ப்ரொடக்ஷனு. அதை கியூசி பார்த்து தான் வெளியில வருது. அப்படி கியூசி பார்க்குற இடத்துல தான் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை கமல் இருந்தாலும் கூட அவருக்கு தெரியாம இருந்தா கண்டிச்சிருப்பாரு. இப்போ எப்படின்னா ப்ரோக்ராமை ஷூட் பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே அவர் ஷூட் பண்ணுறாரு, அந்த எபிசோடு வருது. அந்த எபிசோடு ஏரில் போகிறப்ப இந்த மாதிரி பீப் போட்டு வந்துருந்துச்சு, இவருக்கு நாலேஜ் வராமல் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாரு. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு. அடுத்த எபிசோடில் அதுக்கு உண்டான விளக்கத்தை அவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் இது இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பெரிய ரெட்டோ இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அதை ஷூட் பண்ணுறது ஒருத்தவங்க, எடிட் பண்ணுறது ஒருத்தவங்க, அதை கியூசி பார்க்குறது ஒருத்தவங்க, அதுக்கு பிறகு தான் அது ஏரில் போகும்.
இத்தனை ப்ராசஸ்க்கு கடந்து தான் அது வந்து ஆன்லைன்ல வருது. இது வந்து நம்ம லைவா போறதுல பார்த்தா கூட பரவாயில்ல, QC பார்த்து தான் பண்றாங்க. அப்ப திட்டமிட்ட தான் பீப் போட்டிருக்காங்க. இப்ப லைவா வந்து நம்ம இதுல பாக்குறோம், Hotstarல பாக்குறாங்க 24/7. அதுல அதுல வந்து பீப் போட முடியாது. அப்ப இத்தனை ப்ராசஸ் நடந்து தான் ஒரு எபிசோட் வெளியில போகுது. கண்டிப்பா. அது ஃபுல் டே நடந்தக்கூடிய ஒரு 24 மணி நேரம் நடந்த விஷயத்தை ஒரு 1 மணி நேரமா ட்ரிம் பண்ணி, அதை கட் பண்ணி, அதை எடிட் பண்ணி, அதுக்கு எங்கெங்க வேணும் எங்கெங்க வேண்டாங்கிறத முடிவு பண்ணி, அதுக்கு பிறகுதான் அது வந்து ஏர்ல கொடுக்குறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பார்த்து தானே பண்றாங்க. அப்ப திட்டமிட்டு தானே பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ஏர்ல போறப்ப ஏதாவது ஒரு லைவ் போயிட்டு இருக்கப்ப வந்து ஒரு ஆடியோ ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனால கட் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. இது இத்தனை ப்ராசஸ்க்கு அடுத்து தான் அங்க வருது. அப்படிங்கும்போது திட்டமிட்டே தான் செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.